ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். கறியே வாங்கி கொடுக்கலையே, கறி குழம்பு வாசனை வருது அப்படின்னு கேட்பாங்க. இந்த கொண்டக்கடலை கிரேவி பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு கறி குழம்பு வாசனையில், கறி குழம்பு டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக இருக்கும். கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாருங்க கிரேவி எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம அல்டிமேட்டா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கொண்டக்கடலை எடுத்து நைட்டே ஊற வச்சிட்டேன். ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா இது வேகிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லை நைட்டுக்கு செய்ய போறீங்க அப்படின்னா காலையிலேயே ஊற வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 7 to 8 hours ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொண்டக்கடலையை நம்ம தனியாக வேக வைக்க போறதில்ல, 1 pot கிரேவியா பண்ண போறோம். அதனால ஒரு குக்கர்ல ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா எல்லாமே 1-2 சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், கல்பாசி, இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாவை எடுத்து நீலவாக்கில் கீறி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து இந்த மாதிரி சாப்பர்ல நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். கத்தியில நறுக்கிறதா இருந்தாலும் இந்த அளவுக்கு நல்லா நைஸா பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. அப்பதான் கிரேவி எப்பவுமே நல்லா திக்கா கிடைக்கும். இது அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதுவும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயிலே மசாலா போட்டு சேர்க்கும் போது அது மசாலா வாசனை சீக்கிரமா போயிடும். அந்த கலரும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாமே நான் சின்ன ஸ்பூன்ல எடுத்திருக்கேன். அதனால உங்களுக்கு பெரிய ஸ்பூன் அளவுல 1/2 ஸ்பூன் இருக்கும். இது எல்லாமே நல்லா அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அப்பதான் அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நான் 2 தக்காளி எடுத்து இந்த அளவுக்கு நைஸா பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன். தக்காளி அரைச்சு போட்டீங்கன்னா கிரேவி நல்ல திக் கன்சிஸ்டன்சில கிடைக்கும் உங்களுக்கு. இது அப்படியே அந்த எண்ணெய் மசாலாவோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்தீங்கன்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிடலாம். ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஃபைனா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல நம்ம ஊற வச்சிருந்த கொண்டக்கடலைய சேர்த்துக்கலாம். இது இன்னும் வேக வைக்கல, ஊற தான் வச்சிருக்கோம். எல்லாமே நம்ம 1 pot கிரேவியா செய்யறோம். அதனால இதுலயே சேர்த்துக்கலாம். இந்த கொண்டக்கடலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா இது மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலால மிக்ஸ் பண்ணி நல்லா வேகட்டும். உடனே நீங்க தண்ணி ஊற்ற வேண்டாம். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாவோட சேர்த்து வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம்
நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம மறுபடியும் கிரேவிக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவிக்கு ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் கசகசெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் வரும், அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 5லிருந்து 6 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும் கொண்டக்கடலை. இப்போ 6 விசில் விட்டதுக்கப்புறம் நல்ல ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் கிரேவி எந்த அளவுக்கு கறி குழம்பு வாசனையில் இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே அப்படி வீடே மணக்கும், அந்த அளவுக்கு வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கிரேவி. பாருங்கள் சிக்கன் குழம்போ இல்லை மட்டன் குழம்போ வச்சா எந்த அளவுக்கு எப்படி இருக்குமோ கிரேவி அப்படி இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கொண்டக்கடலை வச்சு ஒரு கிரேவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கேட்பாங்க, கறி வாங்கி கொடுக்கவே இல்லையே, எப்படி கறி குழம்பு வாசனை வருது அப்படின்னு. கொண்டக்கடலையும் சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம், புட்டு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்தில் கூட புட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நல்ல கறி குழம்பு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸோட பிளேலிஸ்ட் இருக்கு, ஃப்ரீ டைமில் அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். Till then, bye. Thanks for watching.